ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நம்மளோட கிரிக்கெட் சேனல். இந்த வீடியோ பக்கம் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே நேத்திக்கு நம்ம லியோவோட போஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட மேனேஜ்மெண்ட்டில் லியோ இருக்கு. அப்படி லியோ கிட்டேருந்து ஒரு போஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட அஃபிஷியல் ஹேண்டிலேருந்து லியோ ஒரு ஃபோன் கால் எடுத்து பேசுகிற மாதிரி, அதில் நம்மளோட ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் இருக்க ஒரு பிளேயரை சிஎஸ்கே ட்ரேட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர் இல்லைனா எப்படி சிஎஸ்கேல லியோ அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி 2 பிளேயர்ஸை சிஎஸ்கே ட்ரேடில் வாங்க போகிறாங்க. ட்ரேட் டாக்ஸ் போயிட்டு இருக்குன்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு இண்டிகேஷன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வந்திருக்கு. இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதே தானே போன வாட்டி சஞ்சு சாம்சனுக்கு பண்ணாங்க. அதே கரெக்டாக இருக்குங்க. அந்த ஒரு விஷயன்றது என்னன்னா, காசி விஸ்வநாதன் சிஎஸ்கேவோட சிஇஓ இருக்கார்ல, நம்மளோட சஞ்சு சாம்சன் வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் சஞ்சு சாம்சன் கிட்ட பேசவே இல்லை, ட்ரேடை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை, நாங்கள் யாரு கூடயும் வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டுனாரு. அதுக்கப்புறமா சஞ்சு சாம்சனை 2 வாரத்தில் பாக்கெட்டில் அள்ளி போட்டாங்க. அப்பயும் இதே மாதிரி தான் ட்ரேடுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்களே. அகெயின் நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு பக்கம் பார்த்துட்டா சிஎஸ்கேவோட இன்னொரு ஃப்ரான்ச்சைசி ஜேஎஸ்கே, டிஎஸ்கே, இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து புதைச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளோட கோச் ஸ்டீஃபன் ஃப்ளமிங். டே, யாரோ ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த கோச்சை கொஞ்சம் ட்ரேட் பண்ணி தொலைங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்கன்னா, இப்போ டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸுக்கு பாலை ஊற்றிட்டாங்க. என்னன்னா, இது வரலும் பார்த்தீங்கன்னா அந்த 2023 அந்த டோர்னமெண்ட் எம்எல்சி மேஜர் லீக் கிரிக்கெட்ன்றது வந்து ஆரம்பிச்சது. இப்போ வரலும் சிஎஸ்கேவோட இன்னொரு ஃப்ரான்ச்சைசி அங்கே டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் இருக்குல்ல, அது எல்லா டோர்னமெண்ட்லையுமே, அதாவது நாங்கள் வந்து பிளே ஆஃப்ஸ் போயிட்டோம் சொல்லிட்டு பெருமை பீத்திப்பாங்க. அது 8 பேர் இருக்க டோர்னமெண்ட்டா இல்லை 10 பேர் இருக்க டோர்னமெண்ட்டா கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 6 பேர் இருக்க டோர்னமெண்ட்டு. 6 பேர் இருக்க டோர்னமெண்ட்டில் டாப் 2 போகலன்னா எவ்வளோ மோசம். அதுலேயும் அந்த டாப் 2ல போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது செமிஃபைனல் ஆடி ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபைனலான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அது ஜோஹனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் ஆறாங்க பார்த்தீங்களா, நம்மளோட SC20, அதில் தான் இந்த ஃபார்மெட்டு. இதில் என்னன்னா ஐபிஎல் மாதிரி ஃபார்மெட்டு. டாப் 2ல வந்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2, எலிமினேட்டர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதிலலாம் போய் கூட இது வரலாம் கப்படிக்காமல் நம்மளோட ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ஒப்பேத்திட்டு இருந்தார். நான் இந்த டீமை பார்த்துக்கிறேன், அந்த டீம் பார்த்துக்கிறேன்னு ஃபுல்லாக வயசான பிளேயராக எடுக்கிறது. அதாவது நம்ம தோனி அந்த டைமில் வந்து வாட்ஸன் இவங்கெல்லாம் எடுக்கும் போது அதே மாதிரி எடுக்கிறானுங்க. அப்படி எடுத்தாலும் சரி, ஒரு யங்கான பிளேயர்ஸ் 1-2 பேர் எடுத்து போடுவானுங்க, பார்த்தா எடுத்து போட மாட்டானுங்க. இப்போ SC20னா அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு லீக் பிளேயர்ஸை எடுக்கணும், அதை எடுக்க மாட்டானுங்க. யூஎஸ்ஏல இருக்க பெஸ்ட் பிளேயர்ஸ் எடுக்கணும், அதையும் எடுக்க மாட்டானுங்க. ஓவர்சீஸில் கரெக்டான ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுக்கணும், பவுலர்ஸ் எடுக்கணும், அதையும் எடுக்க மாட்டானுங்க. சேம் ஐபிஎல்லும் அது கண்டினியூ ஆச்சு. 3 வாட்டி ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு போல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜோஹனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸும் மோசமாக போயிட்டு இருக்காங்க. அவங்களும் உடன் ஸ்பூன் அடிவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸும் உடன் ஸ்பூன் அடிச்சிட்டாங்க. தயவுசெய்து இதை மாற்றுங்க இந்த ட்ரேட் டீட்டெயில்ஸுக்கு முன்னாடி அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். என்னப்பா ஸ்டீஃபன் ஃப்ளமிங் மேலே இருக்கிற மொத்த வன்மத்தையும் கக்கிட்டேனே. ஆமாங்க, என்னதான் ஹர்திக் பாண்டியா கொண்டு வந்தாலும், ஏன் நம்மளோட இந்தியன் டீமோட பெஸ்ட் பவுலர் நம்மளோட பும்ராவை கொண்டு வந்தால் கூட சிஎஸ்கே வழங்க மாட்டாங்க போல. இந்த ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து ஃபுல் அந்த சார்ஜ் இருக்கிற வரலும் இவ்வளோ நாளாக எனக்கும் தெரியாமல் தாங்க இருந்தது. நான் கூட என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஓகே நம்ம தலை இருக்காரு, தலை நிறைய டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாரு. ஆஸ் அ கோச்சாக ஸ்டீஃபன் ஃப்ளமிங் ஏதாச்சும் ஒரு பார்ட் ப்ளே பண்ணுவார் நான் நினச்சேன். பட் தோனி என்னைக்கு நான் வந்து சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் நான் வெளியில் போயிடுறேன்னு தோனி சொன்னாரோ, அப்போத்துலேருந்து எப்போ ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அந்த மேனேஜ்மெண்ட்டை ஃபுல்லாக தன்னோட கையில் எடுத்தாரோ, அப்போத்துலேருந்தே சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுக்கிற முடிவு எல்லாமே ரொம்பவே மோசமாக இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு இப்போ தான் தெரியுது, தோனி இல்லாமல் இவங்க சுத்தமாக வேஸ்ட்டுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. சரி, இப்போ ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடில் எடுக்க போகிறாங்க, யாரை கொடுத்து வாங்க போகிறாங்க நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, நம்மளோட ஆயுஷ் மாத்திரையை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்குற மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டாக்ஸ்ன்றது வந்து போயிட்டு இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன், நம்மளோட சிவம் டுபே, கலீல் அகமத் வந்து மும்பை இந்தியன்ஸ் கேட்குறாங்க நம்மளோட பாண்டியாவை கொடுக்கறதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் போச்சு. அதுக்கப்புறமா ட்ரேட் டாக்ஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஆயுஷ் மாத்திரையை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஆயுஷ் மாத்திரையை பார்த்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய பிளேயர் மாதிரி இருக்காங்க. பட் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபியூச்சராக நாங்கள் ஆயுஷ் மாத்திரையை பார்க்குறோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருந்தது. அகைன் என்ன ஒரு தகவல் வந்ததுன்னா, சிவம் டுபேவை வந்து சிஎஸ்கே கொடுக்க இப்போதைக்கு விரும்பல. சிஎஸ்கே சிவம் டுபேவை ஸ்டில் அவங்களோட டீம்ல தான் வச்சுக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல்ன்றது வந்து போயிட்டு இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து நேதன் எலிசியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இந்தியன் ஒரு பவுலர் உங்களுக்குமே தெரியும், நம்மளோட அன்சுல் கம்போஜ், இவங்க கொடுத்துட்டு நம்மளோட உர்வில் பட்டேல் கொடுக்குற மாதிரிலாம் வந்து ஒரு பிளான் இருந்தது. ஒரு ஃபாரினர் ஒரு இந்தியன் கொடுக்குற மாதிரிலாம் பிளான் இருந்தது. இந்த மாதிரி பல பிளான்ஸ், ஒரு பல விதமான ஒரு காம்பினேஷனில் சிஎஸ்கே இவங்களை தந்துட்டு நம்மளோட ஹர்திக் பாண்டியா வாங்குவாங்க, இல்லை ஆல் கேஷ் டீலில் வாங்குவாங்கன்ற மாதிரி பல ரூமர்ஸ்ன்றது வந்து போயிட்டு இருந்தது.
இப்போ சிஎஸ்கே சைட்லேருந்து ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நாங்கள் ட்ரேட் டாக்ஸில் இருக்கிறோன்றது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்க பிளேயரு அப்படின்னு ஹிந்தியில் வேற சொல்லுது. அப்படின்ற போது நம்மளுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கு வரப்போகிறதுக்கான ட்ரேட் டாக்ஸில் சிஎஸ்கே மட்டும் இல்லை 9 டீம்ஸ் இருக்காங்கன்றதையும் அதில் வந்து இண்டிகேஷன் காமிச்சிட்டாங்க. அப்போ எல்லா டீம்ஸுமே போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சிஎஸ்கே தன்னோட பெஸ்ட் பிளேஸை கொடுக்கும் போது தான் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வருவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. பட் ஹர்திக் பாண்டியாக்காக ஆயுஷ் மாத்திரை சிஎஸ்கே கொடுக்கறது ஒருவேளை உண்மையாக இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன் விளங்கவே விளங்காது. ஏன்னா ஹர்திக் பாண்டியாக்கு இப்போ என்ன ஒரு 33லேருந்து 34 வயசு இருக்குமா, அடுத்து இன்னும் ஒரு 3 வருஷம் ஐபிஎல்ல நல்லா விளையாடுவாரா, அதுக்கப்புறம் ஒரு 37 38 வரும்போது ஹர்திக் பாண்டியாவுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் ஆயுஷ் மாத்திரையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ருத்ராஜுக்கு அடுத்து சிஎஸ்கேல இருக்கிற பெஸ்ட் பேட்ஸ்மேனா நீங்கள் அடுத்து ஒரு பல வருஷம் ஒரு 15 வருஷம் 10 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிளேயராக அவர் கண்டினியூ பண்ணலாம். அவர் கையிலே கேப்டன்சி கொடுக்கலாம். நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கேப்டனை நீங்கள் வந்து விட்டு கொடுப்பீங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்காக. இப்போ ஹர்திக் பாண்டியா இந்த சீசன் வரான்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை ரீட்டைன் பண்ணி கொண்டு போவீங்க. நீங்கள் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ஆப்ஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைப்பாங்க. என்ன ஒன்று இந்தியன் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப் தான். இருந்தாலுமே இதோட பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம வேறு யாரை வேணாலும் தெரிவிக்கலாம். பட் ஆயுஷ் மாத்திரையை கொடுத்தது தான் ஹர்திக் பாண்டியா வாங்கணும்னா கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அளவுக்கு நம்ம கொஞ்சம் மோசம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே வருது, சிஎஸ்கேவை பல விதத்தில் பெனிஃபிட் பண்ணும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டிங்கில் தோனியோட இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு யங்கான ஒரு பயங்கரமான பேட்டர் வேணும். உங்களுக்கு வந்து ஃபினிஷர் வேணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா தான். உங்களுக்கு இந்தியன் ஃபினிஷராக வேணும்னா சத்தியமாக ஹர்திக் பாண்டியாவை விட்டால் வேறு சாய்ஸே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் இந்தியாவிலே கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பவுலிங் போடுவார். உங்களுக்கு பவர் பிளேல வேணும்னா பவர் பிளேலையும் போடுவார், டெத் ஓவர்ஸ்லையும் போடுவார், பவுன்சர், யார்க்கர், ஸ்லோவர் ஒன் சொல்லிட்டு பல விதமான வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. ஹர்திக் பாண்டியா இருந்தாருன்னா டீமுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அகெயின் தோனியோட அந்த ஒரு சிசிய புல்லன்னு வந்து சொல்லலாம். தோனியோட அந்த டீமுக்கு பயங்கரமாக செட் ஆவார். ஆல்ரெடி சிஎஸ்கேவை நிறைய இடத்துல ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோ மீட்டிங்ஸ் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு போகணும், சிஎஸ்கே மாதிரி நாங்கள் வந்து பெருசாக ஒரு பிளேயரை வந்து ப்ரெஷர் பண்ண விரும்பலை, அடிக்கடி மீட்டிங் வச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஜிடிஏ நான் இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டை உருவாக்கிட்டு இருக்கேன். தோனி எப்படி வந்து சிஎஸ்கே டீமை வந்து வச்சிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்கு சிஎஸ்கே வரதை பற்றி. எல்லாம் ஓகே, ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கே வருது நம்ம பல விதத்தில் பெனிஃபிட் பண்ண போது. பட் லாங் டேர்மான்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் கிடையாதுங்க, ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு 3 வருஷம். பட் ஆயுஷ் மாத்திரைன்றது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆயுஷ் மாத்திரைக்கு நம்ம இதுவரை கொடுத்த வாய்ப்புக்கு முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னும் கேட்டிங்கன்னா நம்மளோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காருல்ல, 200 ரன் ப்ளஸ் சேஸில் இதுவரை எத்தனை தடவை பார்த்தீங்கன்னா வந்து 50 அடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை தான் 50 அடிச்சிருக்காரு. பட் ஆயுஷ் மாத்திரை இதுக்கு முன்னாடி 2 தடவை 50 அடிச்சிருக்காருங்க. அந்த ஒரு 200 ரன் ப்ளஸ் சேஸ்னாலும் பக்காவாக ஆடுவார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு பயமும் எதுவுமே கிடையாதுங்க. பவர் பிளேயில் அவர் இறக்கி விட்டுட்டிங்கன்னா சாலிடாக டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 75 கிட்ட இருக்கும். அவரால் குயிக் ஃபயராக ஒரு 10 பால்ஸ் 33 அடிக்க முடியும். அதே சமயத்தில் பிச்சு கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 30 பாலில் 60 65 அடிக்க முடியும். இப்போ வைபவ் சூரியவன்ஷி போயிட்டு இங்கிலாந்து கண்டிஷன் எல்லாம் திணறாரு பார்த்தீங்களா, அதே கண்டிஷன்ல நீங்கள் ஆயுஷ் மாத்திரை இறக்கி விட்டீங்கன்னா பக்காவாக விளையாடுவார். எந்த கண்டிஷன் ஒன்றாலுமே இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரவுண்ட் அண்ட் ஓவர்சீஸில் இருக்க கிரவுண்டில் கூட நல்லா விளையாடுவார். சார் ஐபிஎலுக்கும் இதுக்கு என்ன ப்ரோ ஓவர்சீஸ் கண்டிஷன்லேயே போய் ஐபிஎல் ஆட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. திடீர்னு நாளை பின்ன ஐபிஎல்லோட ஸ்டாண்டர்டை மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேட்டிங் பிச்சையும் தூக்கிடாங்கன்னா எல்லா பிளேயருமே மாட்டுவாங்க. பட் ஆயுஷ் மாத்திரை மாதிரி பிளேயர்ஸுக்கு வித்தியாசமான நிறைய ஷாட்ஸ் இருக்குது. அவரால் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் நிறைய ஆட முடியும். மற்ற பிளேயரோட அவரோட ரேஞ்ச் கொஞ்சம் பெருசு. சில பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லெக் சைடில் மட்டும் தான் அடிப்பாங்க, சில பேர் ஆஃப் சைடில் மட்டும் தான் அடிப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் கிடையவே கிடையாது. கட்டுப்புள்ளில் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளேயர். நீங்கள் ரோஹித் சர்மாவோட சிசியன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா கட் ஷாட் ஆடுவார், புல் ஷாட் ஆடுவார், ஸ்ட்ரைட் ட்ரைவ், கவர் ட்ரைவ் அதுலேயும் பக்காவாக கிளாஸியாகவும் ஆடுவார். அதே சமயத்தில் அடித்து ஆட முடியும். ஸோ பேட் கமின்ஸ் போடுறாரு, இவர் போடுறாரு, அவர் போடுறாருன்ற பயமும் கிடையாது. அதே சமயத்தில் கேம் என்ன நான் வந்து கடைசி வரையில் இந்த மேட்ச் எடுத்துகிட்டு போனோம் அது அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொறுப்பெடுத்து ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆல்ரெடி அண்டர்-19 வேர்ல்ட் கப்லாம் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் நம்ம சிஎஸ்கேக்கு நெக்ஸ்ட் கேப்டனாக கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிஎஸ்கே இவரை வந்து ட்ரேடில் கொடுத்துட்டு நம்மளோட ஹர்திக் பாண்டியா வாங்கணும்னா அப்படியாப்பட்ட ட்ரேடு வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹை பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டான அப்டேட்டோட வந்து செஞ்சுக்கிறேன். பாய் நண்பர்களே.